அனைவருக்கும் வணக்கம். கற்க கசடர நிகழ்ச்சியை காணும் அனைவரையும் வரவேற்கிறேன். முந்தைய பாட வேளையில நாம் இடுகுறி பெயர் மற்றும் காரண பெயர் குறித்து விரிவாக அறிந்து கொண்டோம். இன்றைக்கு நம்மளோட பாட வேளையில ஆகு பெயர் குறித்த விளக்கம் மற்றும் அதன் வகைகள் குறித்து விரிவாக அறிந்து கொள்ள போகிறோம். வாருங்கள். சரி, பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். வகுப்பறையில் நாம் பாடங்களை கற்க வேண்டும். வகுப்பறையை ஆசிரியர் பாராட்டினார். இரண்டு தொடர்களையும் நன்றாக கவனித்தீங்கன்னா வகுப்பறை என்ற சொல் பொதுவாக வந்திருக்கு. முதல் தொடர்ல இருக்க வகுப்பறை இடத்தை குறிக்கிறது. நம்ம ஏற்கனவே படித்திருக்கோம். சொல் இரண்டு வகைகளாகப்படும். இலக்கண வகை சொல், இலக்கிய வகை சொல் என இரண்டு வகைகளாக பகுக்கப்படுகிறது. இலக்கண வகை சொல் பார்த்தோம்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல் மற்றும் உரிச்சொல். இதுல பெயர் சொற்கள் 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர். இதுல வகுப்பறை என்ற பெயர் இடத்தை குறிப்பதனால் வகுப்பறை என்ற சொல் இடப்பெயராக இருக்கு. அடுத்த தொடரை கவனித்தீங்கன்னா வகுப்பறையை ஆசிரியர் பாராட்டினார். வகுப்பறைனா அந்த 4 சுவர்களை ஆசிரியர் பாராட்டல, அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்களை பாராட்டினார். அப்ப இந்த இடத்துல வகுப்பறைன்றது இடத்தை குறிக்கல, அந்த இடத்துல உள்ள பொருளை குறிக்குது. இந்த இடத்துல மாணவர்கள்ன்றது என்னது? பொருளை குறிக்கும். மாணவர்கள்ன்றது பொருட்பெயர். ஏன்னா உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் இரண்டையும் குறிக்கும் பெயர் தான் என்னது? பொருட்பெயர். நம்ம படித்திருக்கோம். அப்ப இந்த இடத்துல மாணவர்கள்ன்றது என்னதுன்னு பார்த்தோம்னா பொருட்பெயர். அப்ப முதல் தொடர்ல வகுப்பறை என்ற சொல் இடத்தை குறிக்கிறது. ஆனா அடுத்த தொடர்ல வகுப்பறை என்ற சொல் இடத்தை குறிக்காமல் இடத்தில் உள்ள பொருளை குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றன் பெயர், ஒன்றன் இயற்பெயர், இயற்பெயர்னா உண்மையான பெயர், ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல்னா இந்த தொடர்ல வகுப்பறைன்றது இடப்பெயர் தான். ஆனா அது இடத்தையா குறித்தது இல்ல, இடத்தில் உள்ள பொருளை குறிக்கிறது. அதான் சொல்றாங்க. ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு. நன்றாக கவனித்தீங்கன்னா தன்னை குறிக்கல, இந்த வகுப்பறைன்றது இடத்தை குறிக்கல, அந்த இடத்தில் உள்ள வேறொரு பொருள் என்னது? பொருட்பெயரை குறிக்கிறது. தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். தொன்று தொட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பழங்காலம் முதல் தற்காலம் வரை வழி வழியாக நம்ம என்னது பயன்படுத்திட்டு வரும்பொழுது அதை தான் நம்ம தொன்று தொட்டுன்னு சொல்லுவோம். ஆகி வருவது ஆகு பெயர் எனப்படும். ஆகி வருவதுன்னா இத தன்னை குறிக்காம தன்னோடு உள்ள வேறொரு பொருளை குறிக்கிறது. அத அந்த குறிக்கிறத தான் ஆகி வருதல் அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆகு பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்த எடுத்துக்காட்டு பார்ப்போமா? பால் பருகினான், பாலை இறக்கு. பால் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்பெயர். உயிரற்ற பொருளை குறிக்குவதனால் பால் என்பது பொருட்பெயர். அடுத்த எடுத்துக்காட்டு பாருங்க. பாலை இறக்கு. பால்ன்றது நமக்கு என்னன்னு தெரியும்? பொருட்பெயர்னு தெரியும். ஆனா இரண்டாவது தொடர்ல பாலை இறக்குன்னு சொல்றப்ப அந்த பால் பொருளை குறிக்கல, அந்த பால் எந்த இதுல இருக்கும்? ஒரு பாத்திரத்துல இருக்கும். அந்த பாத்திரத்தை குறிக்கிறது. இந்த இடத்துல பாலை இறக்குன்றப்ப பால் நம்ம தனியா வெளியே இருந்து எடுத்தெல்லாம் இறக்க முடியாது. அந்த பால் எந்த பாத்திரத்துல இருக்கோ அந்த பாத்திரத்தை இறக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல கவனித்தீங்கன்னா முதல்ல பொருள் இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இடத்தை குறிக்கிறது. இரண்டுக்கும் வேறுபாடு இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வகுப்பறைன்றது இடப்பெயர், அந்த இடப்பெயர் பொருளுக்கு ஆகி வருது, அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்களுக்கு ஆகி வருது. அதனால் இதை நம்ம இடவாகு பெயர்னு சொல்றோம். இடம் பொருளுக்கு ஆகி வர்றதுனால இது இடவாகு பெயர்னு சொல்றோம். அடுத்தது பாருங்க. பாலை இறக்குன்றப்ப பால் என்னும் பொருட்பெயர் தன்னை குறிக்காமல் அந்த பால் உள்ள பாத்திரம்ன்றது இந்த இடத்துல இடத்தை குறிக்குது. இடத்துக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா தானின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஸ்தானம்னு சொல்லுவோம்ல, வடமொழியில ஸ்தானம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, தமிழ் மொழியில இருந்தா அது வடமொழிக்கு போனது. அந்த தானம் என்ற சொல்லதான் இடம் என்பதை குறிக்கிறது. அப்ப இந்த பாலை இறக்கின்ற இடத்துல பால் என்னும் பொருட்பெயர் பாலை குறிக்காமல் பால் உள்ள பாத்திரத்தை குறிக்கிறது. இவ்வாறு ஒன்றன் இயற்பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவதால் இந்த பாலைன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆகு பெயர்ல வந்துடும். அப்ப இது என்னன்னு பார்த்தோம்னா தானியாக பெயர். நம்ம இத வகைகள் குறித்து படிக்கிறப்ப இன்னும் தெளிவாக படிப்போம். இப்ப அடுத்து நம்ம வகைகள் எத்தனை அப்படின்றத பார்ப்போம்.
சரி, நன்னூல் நூற்பா 290ல பவணந்தி முனிவர் ஆகு பெயர் குறித்த குறிப்பை சொல்லியிருக்காரு. ஆகு பெயர்னா என்ன, அது எத்தனை வகைப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட பாடத்திட்டத்துல, அதாவது நம்ம தமிழக பாடநூல்கள்ல பார்த்தோம்னா 16 வகைன்னு குறிப்பிட்டிருப்பாங்க. 16 வகைகள்ல ஆகு பெயர் படும். ஆனா ஆகு பெயர் பல வகைப்படும். இதுல இத்தனை தான் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்ல முடியாது. நன்னூல் நூற்பாப்படி நம்ம பயன்படுத்துறப்ப பார்த்தோம்னா, நன்னூல்ல பவணந்தி முனிவர் 15 வகைகளை சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ் பாடத்திட்டத்துல, நம்மளோட தமிழக பாடத்திட்டங்கள்ல 16 சொல்லியிருக்கனால நம்ம 16 வகைகளை தான் பார்க்க போறோம். சரி, பவணந்தி முனிவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. பொருள் முதல் ஆறோடு அளவை சொல் தானி கருவி காரியம் கருத்தன் ஆதியுள் ஒன்றன் பெயராம் அதற்கு இயைய பிரிதை தொன்முறை உரைப்பன ஆகு பெயரே. இப்ப 4 அடிகள் இருக்குல்ல, இதெல்லாம் முதல் 2 அடிகள்ல அந்த 15 வகைகளின் பெயர்களை சொல்லியிருக்காரு. அடுத்த 2 அடிகள்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோன்னா, ஆகு பெயர் தான் என்ன அப்படின்றத சொல்லியிருக்காரு. படிப்போமா? பொருள் முதல் ஆறோடு. பொருள் முதல் ஆறோடு. பொருள் முதல் ஆறோடுனா நம்ம 4 வகை சொற்கள் பார்த்தோம்ல, இலக்கண வகை சொற்கள்ல 4 வகை சொற்கள் என்னென்ன? பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல் மற்றும் உரிச்சொல். இதுல பொருள் பெயர் சொல்லின் 6 வகைகள் பார்த்தோம். என்னென்ன? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர் மற்றும் தொழிற்பெயர். அந்த 6 தான் என்னன்னு சொல்றாங்க? முதல் 6 ஆகு பெயர்கள் சொல்றாங்க. பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர் அப்படின்னு முதல் 6 வகை ஆகு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருள் முதல் 6 ஆகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது என்னன்னு பாருங்க, அளவை. அளவை அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அளக்கிறது, மெஷர்மெண்ட் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுலயும் பார்த்தோம்னா ஒரு 4 வகை ஆகு பெயர்கள் இருக்கு. அளவைன்னு பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு மாதிரி அளந்து வாங்குவோம். எடுத்துக்காட்டுகளுக்கு பார்த்தோம்னா, எண்ணல். எண்ணல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணுறது, 1 2 3 4ன்னு எண்ணுறது. அதாவது நம்ம கடைக்கு போனோம்னா இந்த பேக்கெட் பாக்ஸ்ன்னு சொல்லி வாங்குவோம் பாருங்க. 1 பாக்கெட்டு, 2 பாக்கெட்டு, 1 பெட்டி, 2 பெட்டின்னு சொல்லி வாங்குவோம்ல. அப்படி 1 2 நம்மளால எண்றப்ப அதை எண்ணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவை சொல் 4 இருக்கு. அதுல முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணல். அடுத்தது பார்த்தோம்னா எடுத்தல். எடுத்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மளிகை கடைக்கு போறோம், அரிசி பருப்பு வாங்குறப்ப எந்த இதுல வாங்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிலோ கணக்குல வாங்குவோம். 1 கிலோ 2 கிலோ இல்லைன்னா அரை கிலோ, 3/4 கிலோ, கிராம் கணக்கு, கிலோ கணக்குல வாங்குவோம். அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா எடுத்தல் அப்படின்னு சொல்றோம். அதாவது எடுத்து நம்ம என்னது அளந்து போடுறோம். அந்த அரிசி 1 கிலோனா 1 கிலோ அரிசியை எடுத்து நம்ம அளந்து போடுவோம். அடுத்தது பார்த்தோம்னா நீட்டல். நீட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னு, துணி கடைக்கு போனோம்னா நம்ம என்ன பார்த்தோம்னா, துணியை அளந்து வாங்குவோம். என்ன இதுல அளந்து வாங்குவோம்? மீட்டர் கணக்குல வாங்குவோம் சொல்லுவாங்களே. அந்த மீட்டர் சென்டிமீட்டர் எதுனாலும் இருக்கட்டும், அந்த மீட்டர் சென்டிமீட்டர் எல்லாம் எதுக்குள்ள வந்துடும் அப்படின்னு பார்த்தோம்னா நீட்டல் அப்படின்ற அளவைக்குள்ள வந்துடும். அடுத்தது பார்த்தோம்னா முகத்தல். முகத்தல் அப்படின்னா பார்த்தோம்னா, பால் எண்ணெய் இந்த மாதிரியான திரவ பொருள்கள் எல்லாம் எதுல வாங்குவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லிட்டர் மில்லி லிட்டர் அப்படின்ற கணக்குல வாங்குவோம். அதாவது முகழ்ந்து ஊத்துவோம். முகழ்ந்துனா அதுக்குன்னு ஒரு அளவை குடுவை வச்சிருப்பாங்களா, அந்த குடுவையில முகழ்ந்து நமக்கு என்ன கொடுப்பாங்க? பொருளை கையில கொடுப்பாங்க. அப்படி முகழ்ந்து கொடுக்கறதுனால அதை முகத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அளவை சொற்கள் மொத்தம் 4: எண்ணல், எடுத்தல், நீட்டல், முகத்தல். இதுவும் என்னதுன்னு பார்த்தோம்னா ஆகு பெயர்களுக்குள்ள வந்துடும். அப்ப எண்ணல் அளவை ஆகு பெயர், எடுத்தல் அளவை ஆகு பெயர், நீட்டல் அளவை ஆகு பெயர், முகத்தல் அளவை ஆகு பெயர். அப்ப பொருள் முதல் 6 படிச்சுட்டோம். அதோட சேர்த்து அளவை. அளவையில 4 இருக்கு. அப்ப 6 கூட்டல் 4 எத்தனை? 10 ஆகு பெயர் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, சொல் தானி கருவி காரியம் கருத்தன். ஒவ்வொன்றும் தனித்தனியா சொல்லியிருக்காரு. சொல் அப்படின்றது சொல்லாகு பெயர். தானி, தானினா நம்ம ஏற்கனவே படித்தோம், இடம் சொன்னோம். இப்ப தானி ஆகு பெயர். அடுத்து கருவி, கருவியாகு பெயர். காரியம், காரியவாகு பெயர். அடுத்து கருத்தன், கருத்தாவாகு பெயர். ஆதியுள். அடுத்த வார்த்தை என்னது? ஆதி. ஆதினா தொடக்கம். ஒரு தொடர்ல இந்த 15 பெயர்களும் வரப்ப, அதாவது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில், எண்ணல், எடுத்தல், நீட்டல், முகத்தல், சொல், தானி, கருவி, காரியம், கருத்தா, இந்த 15மே பெயர்கள் தான். இந்த 15மே தொடக்கத்துல வரப்ப ஆதியுள். ஆதியுள் என்னது? தொடக்கம். தொடரோட தொடக்கத்துல வரப்ப ஒன்றன் பெயராம். இது எல்லாமே பெயர் தான். அந்த ஒன்றன் பெயராம் அதற்கு இயைய பிரிதை தொன்முறை உரைப்பன ஆகு பெயரே. ஒன்றன் பெயராம். இந்த 15மே சொல்லோட தொடரோட தொடக்கத்துல வரப்ப
அந்த பெயரை குறிக்காம ஒன்றன் பெயராம் அதோட பெயர் தான் இயற்பெயரை குறிக்காமல் அதற்கு இயைய பிரிதை அதனோடு தொடர்புடைய பிறதை அதாவது பிறவற்றை தொன்முறைனா தொன்று தொட்டு உரைப்பன சொல்வன ஆகு பெயரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எளிமையா இதை சொல்றேன். பொருள் முதல் ஆறோடு பொருளோட சேர்ந்து முதல் 6 பொருள் இடம் காலம் சினை பண்பு மற்றும் தொழிற் இந்த 6 பெயர்கள் அளவை எண்ணல் எடுத்தல் நீட்டல் முகத்தல் இந்த 4 சொல் தானி கருவி காரியம் 5 கடைசியில இருக்க இந்த 5 அப்ப மொத்தம் 15 இந்த 15 பெயர்களுமே ஆதியுள்னா தொடரோட தொடக்கத்துல வரப்ப அந்த பெயர் அதற்கு இயைய பிரிதை அதை குறிக்காமல் அதோடு தொடர்புடைய வேறொன்றை தொன்முறை உரைப்பன தொன்று தொட்டு வழங்கி வரதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆகு பெயர் சொல்றோம். அவ்வாறு வரும்போது அது எல்லாமே என்னவாக மாறிடும் ஆகு பெயர்களா மாறிடும். புரிகிறதா? பொருள்னா பொருளாகு பெயர் இடம்னா இடவாகு பெயர் காலம்னா காலவாகு பெயர் அப்படின்னு மாறிடும் அப்படின்னு சொல்றாரு. இதோட சேர்த்து நன்னூல்ல மொத்தம் 15 சொல்லியிருக்காங்க. இதோட சேர்த்து நம்ம கூடுதலா இந்த ஓமை ஆகு பெயர்னா என்னன்றதையும் பார்க்க போறோம். அப்ப இந்த பதிவுல நம்ம ஆகு பெயர்னா என்ன அதனின் வகைகள் குறித்து தெளிவாகவும் விரிவாகவும் அறிந்து கொண்டோம். அடுத்தடுத்த பதிவுகள்ல நம்ம இந்த வகைகள் குறித்து விரிவாக பார்ப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்ததென்றால் மற்றவர்களுக்கு பகிருங்க. உங்களின் மேலான கருத்துக்கள் பகுதியில் தெரிவிங்க. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்க மறக்காம கற்க கசடர யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.